இப்ப ரீசெண்டா பயங்கர வைரலா போயிட்டு இருக்கிறது ஒரு திமிங்கலம் ஒரு பெண்ணை அட்டாக் பண்ற மாதிரியும் ஜெசிகா ராட்க்ளிஃப் அப்படிங்கிற அந்த பெண் பயிற்சியாளர் அங்கேயே இறந்து போயிட்டதாவும் இன்டர்நெட்ல இன்னைக்கு எக்கச்சக்க வீடியோ உலா வருது. ஆனா இது எல்லாமே முழுக்க முழுக்க ஏஐ பண்ண சதி வேலைங்க. இது நிஜத்துல எடுக்கப்பட்ட வீடியோவும் கிடையாது, ஜெசிகா ராட்க்ளிஃப் அப்படிங்கிற ஒரு பெண்ணும் கிடையாது. ஆனா இப்படி ஒரு சம்பவம் 2010ல உண்மையிலேயே ஒரு பெண்ணுக்கு நடந்திருக்குன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால் நம்ப முடியும்? ஆமாங்க, யார் அந்த பெண், அவங்களுக்கு எப்போ எங்க என்ன நடந்தது அப்படின்னு ஒரு மனுஷனை கொல்ற அளவுக்கு அப்படி அந்த மீன் யாரு அப்படிங்கிறது இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. வெல்கம் டு ஐஆர் தமிழ். மிகப்பெரிய கடல் உயிரினம் அப்படின்னு சொன்னாலே திமிங்கலங்களும் சுறாக்களும் தான் நம்மள பல பேருக்கு ஞாபகம் வரும். ஆனா இந்த ஒரு உயிரினத்தை உங்கள எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கிட்டத்தட்ட மொத்த கடல்லையே திமிங்கலங்களுக்கு அடுத்து மிகப்பெரிய உயிரினம் இதுதாங்க. ஓர்கான்னு சொல்லப்படுற இந்த மீன் டால்பின் இனத்தை சார்ந்தது. அதாவது டால்பின் இனத்திலேயே மிகப்பெரிய ஒரு மீன் வகை இதுதான். கிட்டத்தட்ட ஒரு ஓர்காவுடைய அதிகபட்ச நீளம் 10 மீட்டர். அதோட எடை பாத்தீங்கன்னா அதிகபட்சம் 12,000 கிலோ வரையும் வளர வாய்ப்பு இருக்கு. ஒரு பிறந்த ஓர்கா 15ல இருந்து 20 வருஷத்திலேயே அதோட முழு வளர்ச்சி அடைஞ்சிருது. அதுலயும் ஆண் ஓர்காக்கள் தான் பெண்களை விட 2 மடங்கு பெருசா இருக்குங்க. ஆனா வயது வரம்புல ஆண் ஓர்காக்களால அதிகபட்சம் 60 வயசு வரையும் தான் வாழ முடியும். இதுவே பெண்களால பாத்தீங்கன்னா 90 வயசு வரையும் வாழ முடியும். நல்லா தாங்க இருக்கும், பாக்குறதுக்கும் சரி அது விளையாடுறதுக்கும் சரி ஒரு அழகான உயிரினம் தான். ஆனா அது சாப்பிடுற உணவுன்னு வரும்பொழுதுதான் ஓர்காக்கள் தங்களுடைய இன்னொரு முகத்தை காட்டுது. இந்த ஓர்காக்களுடைய இன்னொரு ஒரு பெயர் தான் கில்லர் வேல். மொத்த கடல்லையே வேட்டையாடி உண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரெடேட்டர் அப்படின்னா அது இந்த ஓர்காக்கள் தான். சின்ன சின்ன மீன்கள், பெண்குயின்கள், கடல் நாய்கள்ல இருந்து மிகப்பெரிய நீலத்திமிங்கல வரையும் இது எல்லாமே ஓர்காக்களுக்கு ஒரு வகையான உணவு தான். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், தி கிரேட் ஒயிட் ஷார்க்னு ஒன்னு இருக்கு தெரியுமா அப்படின்னு. ஆமாங்க, ஆனா அந்த ஒயிட் ஷார்க்கே இந்த ஓர்காக்கள் பொம்மை மாதிரி வச்சு விளையாடுன்னு சொன்னா உங்கள எத்தனை பேரால் நம்ப முடியும்? சோ அது எப்படி அப்படிங்கறதையும் இந்த ஓர்காக்கள் எப்படி வேட்டையாடும் அப்படிங்கறத பத்தியும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிஜ வாழ்க்கையில ஓர்கா அந்த பெண்ணை கொலை செய்ததை பத்தி பார்க்க போறோம். கூட்டமா குடும்பமா வாழ்ந்து கூட்டத்தோட சேர்ந்து வேட்டையாடக்கூடியதுதான் காட்டுக்கு ராஜாவான சிங்கம். அதே மாதிரி கடலுக்கு ராஜா தான் கில்லர் வேல்னு சொல்லப்படுற இந்த ஓர்காக்கள்ங்க. ஓர்காக்கள் பெரும்பாலும் கூட்டமா குடும்பமா சேர்ந்து தாங்க வேட்டையாடும். சின்ன சின்ன டால்பின்கள் 10-20 கிலோ இல்ல ஒரு சின்ன சின்ன மீன்களை எல்லாம் போற போக்கிலேயே சும்மா பார்த்தாலே சாப்பிட்டுட்டு போயிரும் இந்த ஓர்கா. கொஞ்சம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா பனிப்பாறைக்கு மேல உட்காந்துக்கிற கடல் நாய்களை கூட்டமா சேர்ந்து பனிக்கட்டிகளை உடைச்சி அந்த கடல் நாயை தண்ணிக்குள்ள விழ வச்சு சாப்பிடும். தேவைப்பட்டா கடலோரமா உட்காந்துக்கிற கடல் நாய்களையும் தைரியமா தண்ணியை விட்டு வெளியே போய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கடலுக்குள்ள வந்துரும். சில நேரங்கள்ல ஓர்காக்கள் உணவுக்காக வெள்ளை சுறாக்களை அட்டாக் பண்ணுங்க. என்னது தி கிரேட் ஒயிட் ஷார்க்கா? அதுவே பல உயிரினத்தை வேட்டையாடும் மிகப்பெரிய பிரெடேட்டர் ஆச்சே அப்படின்னு நமக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆமாங்க, பல உயிரினத்தை வேட்டையாடும் அந்த ஒயிட் ஷார்க்கையே வேட்டையாடும் ஒரு உயிரினம் தான் தன்னை விட 4 மடங்கு பெருசான ஓர்கா. அதுலயும் ஓர்காக்கள் ஷார்க்குடைய கல்லீரலை மட்டும்தான் பிரிச்சு எடுத்து சாப்பிடும். அந்த கல்லீரலுடைய சுவையை சுவைக்கிறதுக்காகவே ஓர்காக்கள் பல ஒயிட் ஷார்க்கை தேடி தேடி வேட்டையாடி கொண்டு கல்லீரல மட்டுமே சாப்பிடும். இதனாலேயே பல வெள்ளை சுறாக்கள் கல்லீரல் மட்டும் இல்லாம சடலங்களா பல இடத்துல கரை ஒதுங்கி இருக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்குல்ல? ஒருவேளை ஓர்காக்களுக்கு பயங்கர தீராத பசி வந்துருச்சுன்னா கூட்டமா சேர்ந்து மிகப்பெரிய கடல் உயிரினமான நீலத்திமிங்கலத்தையே வேட்டையாட ஆரம்பிச்சிடும். சுறாக்கள் கூட தற்காத்து கொள்ள அப்பப்ப தன் பற்களை வச்சு கடிக்கும். ஆனா திமிங்கலத்தால பாவம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நாலா பக்கமும் திமிங்கலம் தன்னோட உடம்பு சொல்லட்டும், ஆனா ஓர்காக்கள் அதை எதையுமே கவலைப்படாம உயிரோட இருக்கும் பொழுதே திமிங்கலத்தை தன் இஷ்டத்துக்கு கடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கும். அதுலயும் ஓர்காக்கள் ஒரு விதமான சத்தத்தை எழுப்பி தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இறைய வேட்டையாடுறதுனால அதனால திமிங்கலத்தால எந்த பக்கமும் தப்பிக்க முடியாது. இதுவே குட்டி திமிங்கலமா இருந்தா ஓர்கா அதை புடிச்சு தரன்னு இழுத்துட்டே போயிரும். இத பார்க்கும் பொழுது ஓர்கா என்ன அந்த அளவுக்கு வலிமையானதா? கடல்ல உள்ள அத்தனை உயிரினமும் எப்படி ஓர்காவை பார்த்து பயப்படுது அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஒரு ஓர்கா எந்த அளவுக்கு வலிமையானது அப்படின்னு இப்போ நமக்கு புரிஞ்சிரும் பாருங்க. ஒரு நல்ல வளர்ந்த ஓர்கா மீனுடைய உடல் பலம் ஒரு 2 மிகப்பெரிய ஆப்பிரிக்கன் யானைக்கு சமம். கிட்டத்தட்ட மிகப்பெரிய கடல் உயிரினங்களே வேகமா நீந்தக்கூடியது இந்த ஓர்கா தான். அடுத்து கடிக்கும் திறன், இதுதான். இந்த சக்தியை வச்சு தான் மொத்த கடலையுமே ஆட்டி படைக்குது. ஒரு ஓர்காவுடைய பைட் ஃபோர்ஸ், அதாவது கடிக்கும் திறன் எந்த அளவுக்கு இருக்கும்னா உங்கள எத்தனை பேருக்கு நாய்க்கடியை பத்தி தெரியும்? சரியான வலி வலிக்கும் கிட்டத்தட்ட 3000 PSI வரையும் கடிக்கும். இதுவே சிங்கம் புலிலாம் 1000 PSI வரையும் கடிக்கும். அடுத்த முதலைகளை பார்த்தோம்னா 3000 PSI வரையும் கடிக்கக்கூடியது. இப்போ தி
கிரேட் ஒயிட் ஷார்க்க பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 4000 PSI கிடைக்கும். 4000 PSIங்கிறது ரொம்பவே டேஞ்சரானதுங்க. ஒரு கடி கடிச்சா எந்த உயிரினமா இருந்தாலும் சரி சுக்கு சுக்கா நொறுங்கிரும். ஆனா இந்த ஒயிட் ஷார்க்குக்கும் மேல இன்னைக்கு உலகத்திலேயே நம்பர் 1 இருக்கிறது தான் இந்த ஓர்கா. கிட்டத்தட்ட ஒரு ஓர்கா ஒரு கடி கடிச்சிச்சுன்னா 19000 PSI பவருங்க. சுறாக்களை விட 5 மடங்கு சக்தி வாய்ந்ததா கிடைக்கும். இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் ஓர்காக்களை ஏன் இந்த கில்லர் வேல்னு சொல்றாங்க அப்படின்னு. கடல்ல இருக்கிற அத்தனை உயிரினத்தையும் போய் கடிக்கிற ஓர்கா அதே கடல்ல இருந்த மனிதர்களை கடிச்சதா எந்தவித ரெக்கார்டும் இல்ல. ஆனா உயிரியல் பூங்கா அப்படின்னு வரும்பொழுது அங்க இருக்கிற ஓர்காக்கள் மனிதர்கள்ட்ட தன்னோட வேலையை காட்டியிருக்கு. அந்த வகையில உலகம் முழுக்க பேசப்பட்ட ஒரு சம்பவத்தை பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அமெரிக்கால ரொம்பவே பிரபலமான சீ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு ஓர்கா பார்க் இருந்திருக்குங்க. ஓர்காக்களை வச்சு விளையாட்டு காட்டி அது மனிதர்களோட சேர்ந்து விளையாடுற மாதிரி வித்த காட்டுவாங்க. பல மக்களும் டிக்கெட் வாங்கி அதை பார்க்க வருவாங்க. அந்த பார்க் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா சுத்திரும் மக்கள்லாம் சேர போட்டு ஆடியன்ஸா உட்கார்ந்துருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஓர்கா மீன்களுக்குன்னு கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய தண்ணி தொட்டி இருக்கும். கடல்ல குட்டியில இருந்து புடிச்சிட்டு வந்த ஓர்காக்களை ட்ரைனிங் கொடுத்து அது நல்லா வளர்ந்த பிறகு அந்த தொட்டியில விட்டு ஓர்காக்களை வச்சு விளையாட்டு காட்டி ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஷோ நடக்கிற நேரத்துல அந்த ஓர்காக்கள் கூட சேர்ந்து விளையாட்டு கட்டுறதுக்காக நல்லா பயிற்சி எடுத்த சில ட்ரெயினர் அங்க இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் அந்த ஓர்காக்கள் கிட்ட போகணும், மீதி யாருமே போக கூடாது. சாப்பாடு கொடுக்கறதுக்கும் சரி அதோட விளையாடுறதுக்கும் சரி அந்த ட்ரெயினர்களை மட்டும்தான் தன் கிட்ட விடும், மீதி யாரையுமே தன் கிட்ட விடாது. அந்த அளவுக்கு ஓர்காக்கள் தன் பயிற்சியாளர்கள் கிட்ட தான் சின்ன வயசுல இருந்தே நெருங்கி பழகி இருக்கும். அதுல ஒரு ட்ரெயினர் தான் டான் பிரான்சியோ அப்படிங்கிற ஒரு 40 வயசு பெண்மணி. இவங்க மத்த பயிற்சியாளர் மாதிரி எல்லாம் கிடையாது. சின்ன வயசுல இருந்தே ஓர்கானா ரொம்ப பிடிக்கும். பாசத்தோட ஓர்கா கிட்ட பழக ஆரம்பிச்ச இவங்க தான் படிச்ச படிப்பு கூட வேலைக்கு போகாம இந்த ஓர்காக்களோட ட்ரெயினரா இருந்து தான் வேலையை விரும்பி செய்யக்கூடிய ஆளு. அந்த மொத்த பூல்ல இருந்த 3 ஓர்காக்கள்ல டிலிகம் அப்படிங்கிற ஒரு ஆண் ஓர்கா தான் நல்ல வளர்ந்த ஒரு மிகப்பெரிய ஓர்காங்க. அந்த டிலிகம் ஓர்காவுடைய முக்கிய பயிற்சியாளர் தான் இந்த டான் பிரான்சியோ. இந்த பெண்மணி சொன்னா தான் டிலிகம் எந்த வேலையும் செய்யும். அந்த அளவுக்கு 2 பேரும் பயங்கர க்ளோஸ். 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஷோல விளையாட்டை காட்டுவாங்க. இதே மாதிரி நல்லா தாங்க போயிட்டு இருந்தது 2010 பிப்ரவரி 23 வரையும். அடுத்த நாள் சரியா 24 அப்போ மார்னிங் ஷோக்கு எல்லாரும் தயாரிட்டு இருந்த நிலையில மக்கள் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குள்ள வர ஆரம்பிக்குது. ஷோவும் ஸ்டார்ட் ஆகுது. டிலிகமும் டான் பிரான்சும் சேர்ந்து எக்கச்சக்க வித்தைகளை காட்ட ஆரம்பிக்க மக்கள் கூட்டம் கைத்தட்டி ஆரவாரம் செய்ய ஆரம்பிக்குது. டான் சொல்ற ஒவ்வொரு கமாண்டையும் பர்ஃபெக்ட்டா செஞ்சிட்டு இருந்த டிலிகம் திடீர்னு தன் பயிற்சியாளர் டானை தண்ணிக்குள்ள தள்ள ஆரம்பிக்குது. அந்த பெண்மணியும் டிலிகம் ஏதோ கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு மறுபடியும் கமெண்ட் பண்றாங்க. ஆனா டிலிகம் அவங்க சொல்றதை கேட்காம சம்பந்தமே இல்லாம வேற ஏதோ ஒண்ணு பண்ணுது. ஒரு கட்டத்துல பயிற்சியாளர் டான் சொல்றதை கேட்காம டிலிகம் அவங்கள தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகவும் இப்போதான் அங்க இருந்த அத்தனை பயிற்சியாளர்களுக்கும் சந்தேகம் வருது. ஷோ பார்த்துட்டு இருந்த மக்களும் வித்தியாசமா ஏதோ நடக்குதே அப்படின்னு தங்களுக்குள்ள பரபரப்பாகிறாங்க. ஏதோ தப்பு நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த பெண்மணி டிலிகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு தண்ணிக்கு மேல வர்றாங்க. இப்போ அந்த டிலிகம் ஓர்கா அவங்கள வாயால கவ்வி மறுபடியும் தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போகுதுங்க. இத பார்த்த அங்க இருந்த இன்னும் 2 ஓர்காக்கள் டிலிகத்து கூட சேர்ந்து அந்த பயிற்சியாளர் டான் பிரான்சு வச்சு தண்ணிக்குள்ளேயே விளையாட ஆரம்பிக்குதுங்க. சுத்தி இருந்த மத்த பயிற்சியாளர்கள்லாம் அந்த ஓர்காக்களை தசை திருப்பறதுக்காக தண்ணியில கையால அடிக்கிறது, அதுக்கு மீன்களை உணவா கொடுக்கிறது அப்படின்னு பண்ணா கடைசியில எதுவுமே வேலைக்கு ஆகல. ஒரு கட்டத்துல என்ன நடந்துச்சுன்னா யாராவது அந்த பெண்மணியை காப்பாற்ற முயற்சி செஞ்சா மத்த 2 ஓர்காக்களும் அவங்கள பயமுறுத்தி துரத்த ஆரம்பிக்க டிலிகம் மட்டும் அந்த பெண்மணியை அந்த பூலோட நடுப்பகுதியில கொண்டு போய் தான் இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில ரொம்ப நேரம் தண்ணிக்குள்ள இருந்ததுனால டான் பிரான்சியோ மூச்சு திணறி தண்ணிக்குள்ளேயே இறந்து போறாங்க. இறந்த அந்த பெண்மணி உடலை கூட எடுக்க முடியாம 2 மணி நேரம் அந்த ஓர்காக்கள் யாருமே கிட்ட விடல. ஒரு வழியா இறந்த அந்த பெண்ணோட உடலை எடுத்து பார்த்தப்போ பல எலும்புகள் நொறுக்கப்பட்டு உடல் முழுக்க பல்லால கிழிக்கப்பட்டு தண்ணிக்குள்ளேயே ஓர்காக்களால சித்திரவதை செய்யப்பட்டு இறந்திருக்காங்க. அன்னைக்கு ஷோ பார்க்கலாம்னு வந்த மக்கள் இப்படி ஒரு சம்பவத்தை நேர்ல பார்த்து நம்ப முடியாம ஷோல இருந்து பாதியிலே வெளியேற்றப்பட்டிருக்காங்க. சின்ன வயசுல இருந்தே டிலிகத்து கூட நெருங்கி பழகி கடைசியில அந்த டிலிகம் ஓர்காவாலேயே டான் பிரான்சியோ கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய பரபரப்பு ஏற்படுத்திருச்சு. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மொத்த ஷோவையுமே கடைசியில இழுத்து மூடிட்டாங்க. அந்த டிலிகம் ஓர்காவை அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த டிலிகம் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை இத மாதிரி பண்ணிருக்கு, அந்த சம்பவங்கள்லாம் என்னென்ன, உண்மையிலேயே இந்த டிலிகம் ஓர்கா யாரு, அது ஏன் இப்படி பண்ணுது, இப்போ அது எங்க இருக்கு அப்படிங்கறதையே ஒரு முழு வீடியோவா சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி. உங்களுக்கு வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையே நம்ம டீடைலா ஒரு பார்ட் 2 போட்டுருவோம். ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்தது, இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம். See you, bye bye.